விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள்? வெளிப்படையாக சொன்ன திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு குறைந்த தொகுதிகளை பெறும் நிலையில் உள்ளோம். எத்தனை தொகுதிகள் என்பது ஓரிரு நாட்களில் தெரிய வரும் என அக்கட்சியின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் விசிக அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை விநியோகம் செய்த திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, குறைந்த தொகுதிகளை பெறும் நிலையில் உள்ளோம். விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது ஓரிரு நாட்களில் தெரியவரும். திமுகவுடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது என்றும், கட்சியின் நலன் எவ்வளவு முக்கியமோ அதே போல கூட்டணி நலனும் முக்கியம் என தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலேயே தமிழக வாழ்வுரை கட்சி வேல்முருகன் நீடிக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கிள்ளிக்கீரையாக உள்ளார். போயஸ் கார்டனை நோக்கி வந்த நிலையில் டெல்லிக்கு அதிமுகவினர் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் ராமதாஸ் சசிகலா கட்சியிடையே புதிதாக அமைய உள்ள கூட்டணிக்கு என் வாழ்த்துக்கள் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் உள்ள விசிக தங்களுக்கு 10 சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்டிருக்கிறது. ஆனால் ஒருத்தருக்கு கொடுத்தால் எல்லோரும் கேட்பார்கள் என்பதால் விசிகவிடம் முதல்வர் ஸ்டாலின் சமாதானம் பேசியுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் 23 கட்சிகள் கொண்ட கூட்டணியில் எல்லோருக்கும் அதிக இடங்களை கொடுக்க இயலாது என்பதை திருமாவளவனிடம் முதல்வர் ஸ்டாலின் அன்புடன் தெரிவித்துள்ளாராம். ஆனால் திமுகவோ 6 தொகுதிகள் வரை தருவதற்கு ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. மிஞ்சி போனால் 8 இடங்கள் தரலாம் என்கிறார்கள். இதுகுறித்து அரசியல் பார்வையாளர்களும் கேட்டபோது அவர்கள் கூறுகையில், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட காலமாக இடம் பிடித்து பயணித்து வருகிறது. திமுகவுடனான நட்புறவு, பாஜகவுடனான கொள்கை எதிர்ப்பு என்ற ஒற்றை மந்திரத்தை கொண்டு விசிக பயணித்து வருகிறது. திமுக கூட்டணியில் மிக முக்கிய பங்களிப்பை கொடுக்கும் கட்சியாக விசிக உள்ளது. அக்கட்சிக்கு 2 எம்பிக்கள் உள்ளனர். மேலும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற கட்சி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமாவளவன் எந்த நேரத்திலும் கொள்கை பிடிப்பில் உறுதியாகவே இருப்பவர். கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் முரணான விஷயங்களுக்கு தனது எதிர்ப்பை காட்டுவார். இதற்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் இருந்தபோது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த தைரியம் திருமாவளவனுக்கு மட்டுமே உண்டு. அதுபோல ஆவணப்படுகொலை, பட்டியலினத்தோருக்கு எதிரான கொடுமைகள் என எது நடந்தாலும் அந்த விஷயத்தை கையில் எடுப்பார். எல்லாவற்றிற்கும் மேல் அவரது கட்சியின் வளர்ச்சியை பார்க்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் விசிக நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியின் கூடுதல் தொகுதி எதிர்பார்ப்பு என்பது நியாயமான ஒன்றுதான். அதே வேளையில் திருமாவளவனும் மற்ற கட்சியை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் கொண்டவர் என்றும் கூறப்படுகிறது. இதனால் ஓரிரு நாட்களில் திமுக கூட்டணியில் விசிகவிற்கு எத்தனை இடங்கள் என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.